திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கலிங்க முடையான்பட்டி பஞ்சாயத்து வலியாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு வழக்கமாக நாள் ஒன்றிற்கு 300 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மாதம் திடீரென்று சம்பளத்தை குறைத்து 230 ரூபாய் மட்டுமே வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதோடு பணியின் போது கண் கருவெளியை புகைப்படம் எடுத்த பிறகே வேலைக்கு அனுமதிப்பதால் கடும் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அங்குள்ள ஓவர்சியர் தங்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து வலியாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் துறையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திடீர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் பொதுமக்களுடன் அவசர பேச்சுவார்த்தையும் நடத்தினர். அப்போது குறைக்கப்பட்ட சம்பளத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சர்ச்சைக்குரிய ஓவர்சியரை பணியிட மாற்றம் செய்ய ஏற்பாடு செய்வதாகவும் கண் கருவெளி பதிவு முறையை தவிர்க்க உயர் அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். அதிகாரிகளின் இந்த வாக்குறுதியை ஏற்று பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தனித்தள பொறுப்பாளராக வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாமல் பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதை கொஞ்சம் முதல்ல சரி பண்ணணும். அப்புறம் அது இல்லாமல் மக்களுக்கு கரெக்டான டைமில் சம்பளம் 290, 280, 300 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா 230 ரூபா தான் போடுறாங்க. அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. தண்ணி இங்கேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் தூக்கிட்டு போய் மக்கள்லாம் ஊற்றிட்டு வராங்க. அதுவே ரொம்ப சிரமமாக இருக்குது. அது இல்லாமல் குட்டையை வேறு வெட்ட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. இவ்வளோ வேலை செஞ்சு சம்பளம் 230 ரூபா தான் போடுறாங்க. அது கட்டுப்படி ஆகாதுங்க. எங்களுக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்கணும்.